ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரஞ்சு கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நல்லா பஞ்சு போல் இட்லியும் ஒரு தக்காளி சட்னியும் எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நிறையா பேத்துக்கு மாவு அரைக்கவே தெரிய மாட்டேங்குது, இட்லி அதனால சாஃப்டாகவே இருக்க மாட்டேங்குதுன்னு சொல்லி மாவு அரைக்கிற வேலையவே விட்டுறாங்க. எப்படி பஞ்சு போல் இட்லிக்கு மாவு அரைக்கிறதுன்னு நான் இன்றைக்கி காமிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. நீங்கள் அளவுக்கு எந்த ஒரு இது வேணாலும், டம்ளர் எந்த ஒரு உலக்கு இது வேணால் எடுத்துக்கோங்க. ஆனால் நான் சொல்கிற அளவு மட்டும் போடுங்க. நான் ஒரு சின்னதாக ஒரு உலக்கு எடுத்திருக்கேன். அதில் 2 டம்ளர் அளவுக்கு நான் சாப்பாட்டு அரிசி எடுக்க போகிறேன். நீங்கள் சாப்பாட்டு அரிசி நார்மலாக எது யூஸ் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் ஒரு 2 உலக்கு எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு உலக்கு போட்டாச்சு. இப்போ ரெண்டாவது ஒரு உலக்கு நான் போட்டுட்டேன். இப்போ 2 டம்ளர் நம்ம சாப்பாட்டு அரிசி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் 1 டம்ளர் அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, பச்சரிசி எதில் அளந்தீங்களோ அதுலேயே 2 டம்ளர் பச்சரிசி, 2 டம்ளர் சாப்பாட்டரிசி, 2 டம்ளர் இட்லி அரிசி, இந்த மாதிரி 3ஐயும் நான் 2 டம்ளர் எடுத்திருக்கேங்க. 2 டம்ளர் சாப்பாட்டரிசி, 2 டம்ளர் பச்சரிசி, 2 டம்ளர் இட்லி அரிசி, இது 3ஐயும் எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் அதே டம்ளரில் 1 டம்ளர் உளுந்தும், அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் எடுத்து தனித்தனியாக எடுத்து வச்சுட்டேன். இப்போது இதை 2ஐயும் நல்லா வாஷ் பண்ணி ஒரு 3 மணி நேரத்துக்கு நல்லா நம்ம ஊற வச்சிடலாம். பாருங்கள், அளவு இதே தாங்க. இதை நல்லா நான் ஊற வச்சு எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு நம்ம அந்த அரிசியை நல்லா கழுவி அதை தனியாக எடுத்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு நம்ம உளுந்து ஆட்டிக்கணும். ஏன்னா உளுந்து ரொம்ப நேரம் ஊறிடக்கூடாது இல்லையா? அதனால் அடுத்து நம்ம எப்போவுமே உளுந்தை தான் நம்ம அரைக்கணும். இப்போது உளுந்தை நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அரிசி கூட நம்ம அரைக்கிறது எல்லாம் மாவாயிடுச்சுன்னா ஓகேன்னு சொல்லி எடுத்துடலாம். ஆனால் உளுந்து அப்படி கிடையாது. உளுந்து அரைக்கும் போது நல்லா பொங்கி வர மாதிரி அரைக்கணும். தண்ணி அதிகமாக ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து விட்டுட்டு அது நல்லா லேஸாக இருக்கும் பார்த்திங்களா? உளுந்து நல்லா பஞ்சு மாதிரி லேஸ் ஆகிற வரைக்கும் நம்ம அரைக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் வரைக்கும் நம்ம அந்த உளுந்தை அரைக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக உளுந்து இருக்குன்னு. இதை நீங்கள் தண்ணியில் போட்டிங்க அப்படின்னா நல்லா மிதக்கணும். அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். உளுந்து நல்லா பஞ்சு போல் இருக்கிற மாதிரி நல்லா பார்த்து அரைச்சிக்குங்க. இப்போது நம்ம உளுந்து அரைச்சி எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் நம்ம அரிசியை போட்டு அரிசிக்கு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா மாவாகிற வரைக்கும், ரொம்ப மாவு இல்லாமல் ஒரு மாதிரி திரியாக வந்தாலும் ஓகே தான். இட்லி சூப்பராக இருக்கும். இப்போது மாவெல்லாம் அரைச்சி எடுத்து வச்சாச்சு. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா கலந்து விட்டுறலாம். மாவு அரைச்சதுக்கப்புறமா உடனே நீங்கள் உப்பு சேர்த்துருங்க. உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டீங்க அப்படின்னா அப்போ தான் ஒரு 5 மணி நேரம் கழித்து பார்க்கும்போது நல்லா ஒரு பொங்கி வந்திருக்கும். நல்லா மாவு ஒரு 5 மணி நேரம் நல்லா பொங்கி வந்ததுமே ஃபஸ்ட்டு நான் இட்லி ஊற்றி காட்டுறேன். இட்லி எப்படி வந்திருக்குன்னு நீங்களே பாருங்கள். இப்போ நான் இட்லி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சுட்டு நான் எடுக்க போகிறேன். இந்த இட்லி பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு. நான் இந்த இட்லியை நான் உங்களுக்கு பிச்சு காட்ட போகிறேன். அது எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பார்த்தீங்களா? ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. இட்லி கல் மாதிரி இல்லாமல் ரொம்ப லேஸாக இருக்குது பாருங்கள். பூ மாதிரி இட்லி இருக்கும். இதை நம்ம நல்லா சட்னி வச்சு தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் மாவு அரைச்சி பார்த்து இட்லி எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுக்கு சூப்பரான ஒரு தக்காளி சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு பேனில் நல்லா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் காய வச்சுட்டு அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பும் 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பும் நல்லா மிதமான ஹீட்டில் வச்சு கருகிடாமல் பொறுமையாக நம்ம வறுத்தெடுத்துடலாம். இது லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வரும்போது நல்லா ஒரு கொத்து கருவேப்பிலை இருக்கு இல்லையா, அதையும் இதில் சேர்த்துட்டு நல்லா ஒரு வதக்கிடுங்க. இது லைட்டாக வதங்கி வரும்போது நம்ம என்ன சேர்க்கணும் அப்படின்னா, நல்லா ஒரு 3-4 வரமிளகாய் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். அதையும் இதில் சேர்த்துட்டு இதையும் லைட்டாக ஒரு 2 வதக்கி எடுத்துருங்க. தக்காளி சட்னிக்கு நல்லா ஒரு பெரிய வெங்காயமாக ஒரு வெங்காயத்தை நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் இந்த மாதிரி மீடியமாக கட் பண்ணிட்டிங்கன்னா சீக்கிரமாக வதங்கிடும். இப்போது இந்த வெங்காயத்தையும் நல்லா நம்ம வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்குங்க. அப்போ தான் பச்சை ஸ்மெல் இல்லாமல் நமக்கு சாப்பிடும்போது நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். இப்போது இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துகிட்டு தக்காளி பழம் ஒரு 2 தக்காளி பழம் மீடியம் சைஸ் தக்காளி பழமாக நான் எடுத்திருக்கேன். அதையும் இதில் சேர்த்துடலாம். இப்போது இந்த தக்காளி பழத்தையும் நல்லா சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். ஒரு 3 நிமிஷம் நம்ம நல்லா வதக்கி விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா இது நல்லா வதங்கி வந்துடும். லைட்டாக இந்த தோல் சுருங்கும் பார்த்திங்களா, அது வரைக்கும் நம்ம நல்லா வதங்கணும். அப்போ தான் தக்காளி வெங்காயம் இது எல்லாமே பச்சை ஸ்மெல் போய் நமக்கு ஒரு நல்ல டேஸ்ட் கிடைக்கும். இது கூடவே நீங்கள் உப்பு சேர்த்துருங்க. அப்போ தான் நல்லா வதங்கி சீக்கிரமாக வதங்கி வந்துடும். உப்பு சேர்க்கலை அப்படின்னா கொஞ்சம் வதங்கிறதுக்கு லேட் ஆகும். அதான் டிப்ஸே. எப்போவுமே நம்ம ஏதாவது வதக்கணும் அப்படின்னா உப்பு சேர்த்துட்டோம் அப்படின்னா அது சீக்கிரமாக வதங்கி வந்துடும்.
ஸோ இப்போ நம்ம இதுக்கு உப்பு சேர்த்துட்டு இன்னும் 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுறலாம். நல்லா வதக்கி விட்டுட்டு இதை நல்லா வந்து ஆற வச்சுருங்க. நல்லா ஆற வச்சுட்டு தான் நம்ம மிக்ஸி ஜாரில் போடணும் எப்போவுமே. இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நான் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ நீங்கள் இதை இட்லிக்கு நல்லா வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல ஒரு சாஃப்டான இட்லிக்கு நல்ல ஒரு தக்காளி சட்னி வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்ட் எப்போவுமே வேறு லெவலில் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.